8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது. கேரக்டர்ஸ் பண்றத அதுல கிடைக்கிற ஒரு ஸ்பேஸ் நிறைய இருக்கும். அதுல ஒரு பிரதரா பண்ணலாம், அண்ணனா பண்ணலாம், தம்பியா பண்ணலாம். நீங்க வடிவேல எப்ப தண்ணி இருக்குது, பொண்டாட்டி தான் தண்ணி ஊத்தி கொடுக்கணும், பொண்டாட்டி என்னடே அப்படி இப்படின்னு சொல்றது ரொம்ப படம். அந்த காமெடி அந்த படம் நான் பண்ணேன் சார். அப்பார்ட் ஃப்ரம் சினிமா இப்போ பாலிடிக்ஸ் அந்த விஷயங்கள் அது எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இல்லை, பாலிடிக்ஸ் இருக்கும், வந்தா ஓகே, வரலையும் ஓகே. எல்லாம் அந்த ஷூட்டிங் முடிச்சது நாமினேஷன் வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு ஆஃபீஸர் இங்கே ஒரு தாயுதம், ஒரு விபூதி குங்குமம் வச்சுட்டு இங்கே ஒரு ரிங் வச்சுருக்கோம். பால்காரன் தானே அவன் அந்த படத்தில். ஸோ அந்த கேரக்டர் என்ன காஸ்டியூம் இருக்கோ அந்த கேரக்டர் அவ்வளோதான். அதே வேட்டி கட்டிக்கிட்டு டிசி ஆஃபீஸ் போயிட்டு 1998 உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட். அந்த டவுன் ஜஸ்ட் 4 ரோட்ஸ் ஜாயினர் சர்க்கிள். அது மூஞ்சி மேலே இந்த சினிமாவில் நம்ம காமி பண்ணுறோம், சர்ச் லைட் ஆன மாதிரி பள் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இதாக போயிடுச்சு எனக்கு. நான் ஐ தாட் சம்படி மஸ்ட் பி கமிங் இன் த ராங் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டேரிங் இப்படி கட் பண்ணது, அவ்வளோதான் எனக்கு ஞாபகம். ஃபினிஷ். லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச இந்த கை லாக்ஸ் டுகெதர். ஐ ஹர்ட் 10,000 ரூபாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான், ஜஸ்ட் ஃபார் 10,000 rupees. ஸோ ஐ கேம் டு நோ ஸோ ஹூ ஆர் த ரியல் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு என்ன லைஃப்பில் வந்து அது ஒரு பாடம் எங்களுக்கு. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸு யாராவது இப்போ கூட எனக்கு மீட் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் மறுபடியும் வந்தார் எகெயின். எப்போ இந்த டேக் ஆஃப் ஆச்சு என்னுடைய வாழ்க்கை எல்லாம் வந்தார். நான் ஒன்றும் சார், இப்போது இது ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். ஒரு வில்லனாக பண்ணிருக்கீங்க, அப்புறம் ஒரு ஹீரோவாக ட்ரான்சிஷன் கிடைக்கிது. ஹீரோவாக பிஸியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கட்டத்தில் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மறுபடியும் வரீங்க. கேரக்டர்ஸ் பண்ணலாம், செகண்ட் ஹீரோ, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சார் பர்சனலாக அது ஃபீல் ஆச்சு? இல்லை, பர்சனல் அப்படின்னு இல்லை. சரி, ஒரு அளவுக்கு பிகாஸ் இப்போ ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜென்ரேஷன் என்ன எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போயிட்டு இருக்கணும். ஆஃபர்ஸ் என்ன ஆஃபர்ஸ் வந்தது, ஹீரோ ஓகே. இப்போ ஹீரோ பண்ணது வந்து வேற டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணுறத அதில் கிடைக்கிற ஒரு ஸ்பேஸ் ஒரு இதுக்கு வந்துட்டு நிறைய இருக்கும். அதில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக இல்லையா, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணலாம். நீங்கள் யூ கேன் டூ. ஒரு பிரதராக பண்ணலாம், அண்ணனா பண்ணலாம், தம்பியாக பண்ணலாம், நீங்கள் ஒரு அப்பனா பண்ணலாம், நீங்கள் இல்லை ஒரு மாமானா பண்ணலாம், நீங்கள் இல்லை வீட்டுக்கு ஒரு பெரிய இவர் மாதிரி பண்ணலாம், இல்லை அவங்க வீட்டில் ஒரு வேலைக்கார மாதிரி ஒரு அந்த கேரக்டர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ டோட்டல் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதையில் வந்துட்டு அந்த கேரக்டர் ஒரு இது இருக்கும். ஸோ யூ ஷுட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். அது there's nothing wrong, பண்ணணும். ஓகே, ஒரு டைமில் நீங்கள் ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது உங்களை பற்றி நான் படிக்கும்போது 1998 உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் மறுபடியும் அந்த ஒரு நார்மல் லைஃப்குள்ளே எப்படி வந்தீங்க, அது வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அந்த விஷயத்தை? சார், இட் இஸ் டோட்டலி சொல்ல போனோன்னா இட் இஸ் ஸ்டில் ஒரு மிஸ்ட்ரி என்னுடைய வாழ்க்கையில். அது நைட்டு எப்படி ஆச்சு எனக்கு தெரியல. இந்த பெங்களூர் சிட்டியில் தான் அது மஸ்ட் பி அரௌண்ட் ஒரு 8:30 மணி 8:45 இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு என்னுடைய ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது, பாரவன புத்தின கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் ரிலீஸ் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் ஆள் பண்ணாங்க. இங்கே உமா சாந்தின்னு சொல்லிட்டு நல்ல பெங்களூரில் இருக்கு, சாமராஜ்பேட்டை அப்புறம் ஜெயநகரில் இருக்கு. அந்த 2 தியேட்டர் வந்துட்டு நல்ல ஒரு கலெக்ஷன் வர்ற சென்டர்ஸ். அது அந்த தியேட்டர் ஓனர் வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ். எனக்கு இந்த ப்ரொடியூசருக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவ்வளோ இது இல்லை. ஓகே. ஸோ இந்த ப்ரொடியூசர் வந்துட்டு நான் தேவைப்பட்டது. அப்போ சுஷி இப்படி நீ வந்து பேசினா நம்மளுக்கு அந்த தியேட்டர் கிடைக்கும், நல்லா இதை நீ வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ஒரு செல்ஃபிஷ்னஸ் என்னன்னா, என் படம் நல்ல கலெக்ஷன் வந்ததுன்னு எனக்கும் ஒரு ஆசை தானே. ப்ரொடியூசர் நல்லா சம்பாதிச்சிருக்காரு சொன்னா அதுல என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். அது எல்லாருக்குமே சகஜம் தான். அது கண்டிப்பா சார். நான் நடிச்ச படம் நல்லா கலெக்ஷன் வரணும், நல்லா இது வரணும், சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றது சகஜம் தானே. அது
ஸோ அப்படி சரி போனோம் பேசிட்டு அப்புறம் சொன்னார், சசி உனக்காக நான் இது பண்ணுறேன் தியேட்டர் சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச் சார் அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு 2 வீக்ஸ் வேண்டாம், 2 வீக்ஸ் விட்டு நீங்கள் பப்ளிசிட்டி டேட் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சார். சரி முடிச்சுட்டு நான் வீட்டில் இருந்தேன். அப்போ நான் இந்த பஸ் ஸ்டேஷன் ஏரியில் இருந்தேன், ஆர்டி நகரில் இருந்தேன். வரும்போது என்னாச்சு, என்னோட மொபைலுக்கு வந்துட்டு என் பொண்ணு வந்துட்டு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லுது. இது சிவநாத சர்க்கிள் அண்ட் இன்னைக்கு அப்படியே இருக்குது, ரிச் ஐஸ்கிரீம் பார்லர். சரி அங்கே போயிட்டு அங்கே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அந்த அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஸ்லோப் வரும்போது இந்த மழை பெஞ்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லைட் கிளிஸ்டிங் ஸ்டார்ட் ஆயிருந்தது. அந்த டவுன் ஜஸ்ட் 4 ரோட்ஸ் ஜாயின் சர்க்கிள் அது. அதில் வந்துட்டு ஜாயின் ஆகுது. மேக்ஸிமம் என்ன ஸ்பீடில் வரும், 30-40 ஸ்பீடில் வரலாம். நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன் 8:30 நைட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்து மூஞ்சி மேலே இந்த சினிமாவில் நம்ம காமிக் பண்ணுறோம் சர்ச் லைட் ஆன மாதிரி பள் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி இது ஃப்ளாஷ் லைட்ஸ் ஆன் ஆயிடுச்சு மூஞ்சி மேலே. அது கொஞ்சம் இதாக போயிடுச்சு எனக்கு. அதாவது நான் ஐ தாட் சம்படி மஸ்ட் பி கமிங் த ராங் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டேரிங் இப்படி கட் பண்ண, அவ்வளோதான் எனக்கு ஞாபகம். ஃபினிஷ். யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு அங்கே அதான் சொல்கிறேன், அந்த ஆட்டோ டிரைவர்ஸு என்னை பார்த்துட்டு சார் சசிகுமார் சொல்லிட்டு பார்த்துருக்காரு. எனக்கு பர்ஸ் இருந்தது, பர்ஸு தேடிட்டு இருந்து அங்கே பர்ஸில் வந்து ஒரு டாக்டருடைய விசிட்டிங் கார்டு இருந்தது. ப்ரீவியஸ் டே வந்துட்டு அந்த டாக்டர் வீட்டு நைட் டின்னர் போயிருக்கேன் நானும், அப்புறம் இன்னொருத்தர் ப்ரொடியூசர் ஷைலேந்திர பாபுன்னு சொல்லிட்டு என்னோட படம் பண்ணியிருக்காரு. அவருக்கு சுவாத்தின் படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து டின்னருக்கு போகலான்னு. அவர் டாக்டர் வந்து என்னுடைய ஃபேன், சதாசிவ நகரில் இருக்காரு. நான் சொன்னேன் சார் எதுக்கு சார் இருக்கு, அவர் யாருன்னு தெரியாது, சும்மா எப்படி சார் இல்லை அவர் உங்கள் ஃபேன் உங்களை கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நைட் டின்னருக்கு. சரி போகலாம் கொடு. ஸோ இப்படி அறிமுகமாச்சு இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு டாக்டர் எனக்கு. சார் இந்த கார்டு வச்சுக்கோங்க நீங்கள், அது கேஷுவல் யாரும் கொடுத்தாரு, பர்ஸில் வச்சுட்டு அவரோட வச்சுருந்தேன். அந்த பர்ஸில் வச்சு இந்த டாக்டரோட விசிட்டிங் கார்டு பார்த்துட்டு ஆட்டோ டிரைவர் வந்து அங்கே ஃபோன் பண்ணியிருக்காரு. டாக்டர் வந்து சார் இப்படி சசி வந்து தெரியும், நான் நைட்டில் நான் அந்த கூட தான் இருந்தோம், இப்படி இல்லை சார் ஒரு ஆக்சிடென்ட். இல்லையா அப்படியா, எங்கே இந்த இடத்துல அப்படி சரி சொல்லிட்டு நான் அவர் என்ன பண்ண, அந்த ப்ரொடியூசருக்கு நான் கூட்டிகிட்டு போகிறதில்ல ஷைலேந்திர பாபு சார், அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவரு ஃபேமிலியோட உட்காந்து ஏதோ ப்ரிவியூ ஷோ படம் பார்த்துட்டு இருக்காரு. மொபைல் ஃபோன் ஏதோ டாக்டர் எதுவும் ஃபோன் பண்ணுறாரு சார், என்ன சார் இல்லை சசிகுமார் ஆயிடுச்சு இல்லை எப்படி அப்படின்னு. அவர் வந்துட்டு என்னுடைய மொபைல் ஃபோன் பண்ணியிருக்காரு ஷைலேந்திர பாபு. மொபைலில் போச்சு, திருடிட்டாரு. சரி இப்போ லேண்ட்லைன் இருந்தது இல்லை வீட்டில் தான், லேண்ட்லைன் ஃபோன் பண்ணியிருக்காரு. இல்லை இருக்காரு சசிகுமார் சார். என் ஒய்ஃப் வந்து இல்லை சார் மோஸ்ட்லி ஐ திங்க் இன்னொரு 15-20 மினிட்ஸில் வர்றாரு, வந்துட்டுருக்காரு. அந்த இப்போ நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். இல்லைம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. எங்கே சார் எப்படி, இல்லை இந்த இடத்துல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. எல்லாம் ஃபுல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தென் இமீடியட்லி அவர் ஷிஃப்டட் டு மல்லியா ஹாஸ்பிட்டல். ஸோ எனக்கு கான்ஷியஸ் வந்தது காலங்காலத்தில் ஒரு 4 o'clock 4:30 கொஞ்சம் அப்படியே கான்ஷியஸ் வந்தது. அது டோட்டலி அன்கான்ஷியஸ். அது போது ஆச்சு. அப்புறம் மை ஃபேஸ் வாஸ் ப்ளாட் ஆன் திஸ் மச். இந்த 2 ஐபால்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி இருக்கிற ஐபால்ஸ் இப்படி இருந்தது, இப்படி ஆகிப்போச்சு சார். அதுலேருந்து வரத்துக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பத்திரிகையிலெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எழுத வச்சுட்டாரு. இல்லை சசிகுமார் கை இப்படியா போச்சு, கால் இப்படியா இருக்கும், இப்படி டான்ஸ் பண்ண முடியாது, ஃபைட் பண்ண முடியாது, அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு நம்ம அம்பரீஷ் சார் இருந்தார். அவர் அம்பரீஷ் சார் வந்து ஏதோ ஒரு ஸ்மால் நம்ம சினிமி ஒரு இதில் வந்து ஒரு ஆக்ட்ரி ஹோட்டலில் ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் இருந்தது, பார்ட்டி இருந்தது. ஸோ இதை போகிறது எல்லாம் பார்த்துட்டு இந்த பத்திரிகை ப்ரெஸ்கார் வந்து சார் என்ன சார் கொஞ்சம் ஃபேஸில் தான் கொஞ்சம் அடிப்பட்டு அப்படியே இருக்குது, பாடியில் அப்படியே இருக்கு இல்லையா சார் அப்படின்னு. சார் நீங்களே பார்த்தீங்க, நீங்களே எழுதுனது நீங்கள் தான், என்ன கேட்டேன் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சார். இல்லை சார் அப்படின்னு சார். தென் இட் டுக் எ லாங், கொஞ்சம் கேப் ஆச்சு. அப்புறம் என்ன பார்த்ததில் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்போது ஃபைனான்ஷியலி ரொம்ப டைட் ஆகி போச்சு எனக்கு. நான் எத்தனையோ இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன், நான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச இந்த கை லேக்ஸ் டுகெதர் வேர்ல்டு 10,000 ரூபாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் இப்போ, ஜஸ்ட் ஃபார் 10,000 rupees. புரியுது சார். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணால் இதை வர சிக்னலில் இருக்க, பேங்க்கில் இருக்க, ட்ராப் பண்ணிகிட்ருக்க, இது மாதிரி ஏதோ ஒரு கதையை விடுறது. அப்புறம் வந்துட்டு ஃபோன் இது பண்ணுது, கட் பண்ணுறது, நாட் ரீச்சபிள் பண்ணுறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி. ஸோ இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ
ஸோ ஐ கேம் டு நோ ஸோ ஹூ ஆர் த ரியல் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். பணம் இருக்கும்போது எப்படி இருப்பார், கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எப்படிலாம் இது பண்ணுறது, அது ஒரு என்ன லைஃப்பில் வந்து அது ஒரு பாடம் எனக்கு. கண்டிப்பாக சார். யா சார் அந்த டைமில் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாகவும் சரி இல்லை ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டாகவும் இருந்தது யார் சார்? என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். சார் இப்போது அந்த சமயத்தில் நிறைய படங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருப்பீங்க, நிறைய படங்கள் கமிட் ஆகிருப்பீங்க. அந்த சமயத்தில் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் யாரும் படம் பண்ணல சார். அப்போ படம் பண்ணல 1 year ஆல்மோஸ்ட் நோ மூவிஸ். அப்புறம் வந்துட்டு ஒரு படம் வந்தது 5 heroes படம் அப்பான்னு சொல்லிட்டு. அப்பான்னு சொன்னால் பண்டிகை என்ற தமிழில் வந்து பண்டிகைன்னு சொல்லுவாங்கல்ல, கன்னடத்தில் வந்துட்டு அப்பான்னு சொல்லுவாங்க. அந்த வந்து 5 heroes, விஷ்ணு சார், அம்பரீஷ், நானும், அப்புறம் தேவராஜ் சார், அப்புறம் ராம்குமார். 5 heroes 5 heroines. 5 heroines 4 பேர் வில்லன்ஸ். அவர் ஒரு பார்ட்டி கேரக்டர் ஒன்று வரும். ஸோ அதை வந்து இந்த ஒரு ஆல் ஹீரோஸ் தான் தேவை. எல்லாம் 5 பேர் ஹீரோஸ் வந்துட்டு அண்ணன் தம்பிங்க, ஒரே ஃபேமிலி அண்ணன் தம்பிங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன வீட்டுக்கு வந்தார். ஸோ அதில் எனக்கு வந்துட்டு ஒரு அகைன் டேக் ஆஃப் ஹப்பா பண்டிகையில் தான் திருப்பி டேக் ஆஃப் ஆச்சுன்னு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு 2 படம் நானே ப்ரொடியூஸ் பண்ணேன். இப்போ ஞாபகம் வந்தது. அந்த அப்பா பண்ணும்போது தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தெரிஞ்சவங்க வந்துட்டு இது பண்ணார் டேரக்டரு. சரி ஃபைனான்ஷியல் எப்படி பண்ணுறதுன்னு நான் கொஞ்சம் கேட்டேன். நான் கடன் கேட்டேன் 2-3 பேர். சார் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒருத்தர்கிட்ட லம்சமாக கேட்டப்பா அவங்களுக்கும் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுக்குறேன் சார் பண்ணேன். எனக்கு ஒரு 3 months டைம் கொடுங்க சார், இது பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன், வாட் எவர் த இன்ட்ரெஸ்ட் நான் இல்லை கீப் பே அப்படின்னு. அந்த படம் வந்துட்டு பார்த்தது சின்ன மாப்பிள்ளை, பிரபு சார் பண்ணார் இல்லையா? ஆமாம். அந்த படம் ரைட்ஸ் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுது சின்ன மாப்பிள்ளை. வித்தின் ஸ்பேன் ஆஃப் 22 days படம் முடிச்சிட்டேன். நான் டைரக்ஷன் பண்ணல, நான் டைரக்ஷன் வேறு இருந்தேன், நான் ப்ரொடியூஸ் பண்ண ஆக்ட் பண்ணேன் சின்ன மாப்பிள்ளை. ஸோ அந்த படம் பண்ணேன். இது அப்பா சொன்ன இல்லை படம். அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷெடியூலும் செகண்ட் ஷெடியூலும் கேப் இருந்தது இல்லை, கேப்பில் இந்த படம் முடிச்சிட்டேன் நான். ரிலீஸ் வந்துட்டு ஹப்பா படம் என் படம் 2 படத்துக்கு தியேட்டர் கிளாஷ். அது என்ன தியேட்டர் படம், எனக்கு அதே தியேட்டர் வேணும். ஸோ அதுலேயும் சசிகுமார் இருக்கா, இதுலேயும் சசிகுமார் இருக்கா. ஸோ என் படத்துக்கு எதுக்கே வந்து கிளாஷ் ஆச்சு. இது பட் ஓகே எப்படியே மேனேஜ் பண்ணி ரிலீஸ் பண்ணேன். ஐ வாஸ் ஹாப்பி. எனக்கு ஓகே ஐ வாஸ் போட்ட படம் எனக்கு சேஃப் ஆகிடுச்சு. ப்ளஸ் ஐ காட் சம் இது வந்தது, ப்ளஸ் வந்தது அமௌண்ட்டு. சார் இப்போ நம்ம வாழ்கிறோம், செம்மையாக வாழ்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபாலை சந்திக்கிறோம். அப்போ ஏகப்பட்ட பேர் நிறைய பேச்சு பேசியிருப்பாங்க. மறுபடியும் கம்பேக் கொடுத்து அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது அது எப்படி நீங்கள் அந்த டைமில் அது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதான் சொன்னேன் இல்லை சார், ஏன்னா வந்து இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸு யாராவது இப்போ கூட எனக்கு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறாரு. அதற்கப்புறம் மறுபடியும் வந்தார் அகெயின். எப்போ இந்த டேக் ஆஃப் ஆச்சு என்னுடைய வாழ்க்கை எல்லாம் வந்தார். ஓகே. நான் ஒன்றும் திட்டுறதாவது இது பண்ணுறதாவது நீங்கள் சரியில்லாது எதுன்னு சொல்லுவோம். ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே சார். என்னுடைய கூல்னஸ் என்னுடைய ஸ்மைல் தான் அதுக்கு ஆன்சர், அவ்வளோதான். கண்டிப்பாக வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. நம்ம என்ன செஞ்சுருக்கோம், என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் ஐ கிவன் இன் நிறைய இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன். நான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச இந்த கை ஜஸ்ட் ஃபார் 10,000 rupeesக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். புரியுது சார். சார் இப்போ அதான பிறகாச்சு. ஸோ தென் ஆஃப்டர் தட் எலெக்ஷன் வந்தது. நான் ஷூட்டிங்காக போனது இங்கே வந்துட்டு நானும் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி எலெக்ஷனில் அசம்பிளி எலெக்ஷன் 2 வந்தது. ஆமாம் சார், நீங்கள் பாலிடிக்ஸ்குள்ளே போயிட்டு எம்பி ஆனீங்கல்ல? ஆமாம், ஐ வாஸ் எம்பி ஆல்சோ, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அது எப்படி சார் ஐடியா முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு இருந்ததா நம்ம பாலிடிக்ஸ்குள்ளே போகணும்? இல்லை. ஸோ அது வந்துட்டு நான் ஷூட்டிங்கில் போயிருந்தேன் சித்துதுர்காவுக்கு. அது சேம் அந்த வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலுக்குள்ளே ஷார்ட் எடுத்தோம். ஷார்ட் எடுத்துட்டு அங்கே உள்ள மொபைல் கிடைக்காது, ப்ரெஸ் எல்லாம் வந்துருந்தது. அங்கே ஜஸ்ட் காம்பவுண்டு, கோயில் காம்பவுண்டில் தான், வெளியில் வந்து அங்கே டிஃபன் எல்லாம் இது பண்ணியிருந்தாரு. ஸோ அங்கே டிஃபன் சாப்பிட்டா மொபைல் ஃபோன் வந்து பார்த்தது எனக்கு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோனு. இப்போ ஜேஹெச் பட்டேல் அவர் வந்து சிஎம்மாக இருந்தார். ஃபோன் நான் தான் பண்ணல சார், நீங்கள் சித்தூர் இது பண்ண கண்டிப்பாக இது த டாக் வாஸ் தேர். நான் எனக்கு என்ன இப்போ அரசியல் எனக்கு என்ன பேசுகிறாரு அப்படி இல்லை சார், ஏதோ உங்களுக்கு ஆஃபர்
வருது பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் படம் இருக்கல என் பாட்டுக்கு நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அப்புறம் வந்து எப்படி சொன்னேன் டப்புன்னு வந்து ஆல்ரெடி அவர் B.Pharm வச்சு நாமினேஷன் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மார்னிங்கே கிளம்பிட்டு இருக்காரு அவர். 9:30 I think they left. By the time they reached Chittoor, it was about 1:30, 1 o'clock. ஸோ எல்லாரும் வித் ரெடி வந்திருக்காரு, வித் லாயரை கூட்டிகிட்டு. ஸோ நாமினேஷன்ஸ் இது பண்ணணும், ப்ரப்போசல்ஸ் எல்லாம் ரெடி ஆல்ரெடி பிளான்டு. நான் வித் வேட்டி கட்டுன்னு இருக்கேன். அந்த படம் என்ன படம்னா சொல்கிறேன், ஹாலப்பான்னு சொல்லிட்டு படம். அந்த படம் வந்து ரீமேக் எந்த படம் தெரியுமா? எங்கள் ஊர் பாட்டக்காரன் ராமராஜன் சார். எப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கையில். அதில் அந்த படம் பண்ண பிறகு அவர் எம்பி ஆயிட்டாரா? ஆமாம், அங்கே அவர் பாலிடிக்ஸ் பாடு. இங்கே நான் அந்த படம் இங்கே கன்னடத்தில் நான் பண்ணேன், நான் எம்பி ஆயிட்டேன். கோஇன்சிடென்ஸ். எல்லாம் அங்கே ஷூட்டிங் முடிச்சது. நாமினேஷன் வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு ஆஃப்டர் இங்கே ஒரு தாய்தம், ஒரு விபூதி குங்குமம் வச்சுட்டு இங்கே ஒரு ரிங் வெட் இருக்கும். பால்காரன் தானே அந்த படத்தில். ஸோ அந்த கேரக்டருக்கு என்ன காஸ்டியூம் இருக்கோ அந்த கேரக்டர் அவ்வளோதான். அதே வேட்டி கட்டிக்கிட்டு DC ஆஃபீஸ் போயிட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்கேன். வேட்டி கட்ட வித் மேக்கப், யாருக்கும் தெரியாது. அப்புறம் வந்து எல்லாம் அப்புறம் டக்கு 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 மீடியா எல்லாம் வந்துச்சு, ப்ரெஸ்காரர். அது ஷூட்டிங் பண்ண முடியல எனக்கு, ஜனங்க விடல. நான் சொன்னேன், ப்ரொடியூசர் சொன்னேன், அப்புறம் டைரக்டருக்கு சொன்னேன், சார் ஒரு வேலை பண்ணுங்க நீங்கள். ஏன்னா அங்கே சித்தூருக்கு எதுக்கு பண்ணாருன்னா தட் வாஸ் அ நேட்டிவ் பிளேஸ் ஆஃப் த ப்ரொடியூசர் ரஹ்மான் சொல்லிட்டு. ஓகே. ஸோ அந்த படம் நான் சொன்னேன், ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், சார் ஒரு வேலை பண்ணுங்க, நான் இல்லாத சீன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் ஷூட் பண்ணிவிடுங்க. எனக்கு இந்த 15 days நான் எலெக்ஷன் கேம்பெயின் முடிச்சிடுறேன். அதான பிறகு நான் டேட்ஸ் பண்ணேன். மற்ற ஆர்டிஸ்ட் நான் ஹீரோ நானே பேசி மற்ற எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் டேட்ஸு ஹீரோயின் அம்மாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதான். அந்த வந்து அது கூட பிஸியாக இருந்தது இல்லை ஹீரோயின்ஸ் எல்லாமே. இல்லை நீங்கள் என்ன டேட் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டுக்கு வந்து நான் கமிட் பண்ணி நான் ஒர்க் ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க எல்லாம் கோஆப்ரேட் பண்ணார். ஸோ அப்புறம் வந்து எலெக்ஷன் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வி வென்ட் டு சிக்மங்களூரில் சேம் பட்டிக்காடு தானே அது படம், டோட்டல் வில்லேஜ் சப்ஜெக்ட். அது அங்கே ஷூட் பண்ண ரிசல்ட் வந்தது. வென்ட் டு பார்லிமெண்ட் டெல்லி MP. அதான பிறகு சேம் இது இன்னொரு இது வானத்தை போல் விஜயகாந்த் சார். அதில் வானத்தை போல் அது சேம். அதில் விஜயகாந்த் சார் பண்ண கேரக்டர் தான் விஷ்ணுவர்தன் சார் பண்ணாருங்க. பிரபுதேவா பண்ண கேரக்டர் நான் பண்ணேன். நான் பண்ணது அதே சேம் சைமல்டேனியஸில் வந்துட்டு இங்கே அது இன்னொரு படம், தமிழில் படம். அது 3 பேர் இந்த ரீமேக். இங்கே வந்து யாருக்கு சாலித்து சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்தில், தமிழில் கூட அது ரீமேக் பெரிய ஹிட்டு தமிழில். அது ஓகே. சமுத்திரமா சார்? இல்லை இல்லை இல்லை, சரத்குமார் சார் படமா? சரத்குமார் இல்லை, குஷ்பு ஹீரோயின். சின்ன தம்பியா? வடிவேலு கூட இருக்கார் அதில். அந்த 3 அந்த ஒரு ஒரு அதை வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு இதில் இருப்பாங்க. லிவிங்ஸ்டன் விவேக் சார். கரெக்ட். ஓகே. அது இவர் வடிவேலு வந்து எப்போ தண்ணி அடிக்குது, பொண்டாட்டி தான் தண்ணி ஊற்றி கொடுக்கணும், தண்ணி அடிக்கிறது, பொண்டாட்டி என்னடி அப்படி இப்படின்னு சொல்றது. ரொம்ப படம் அந்த காமெடி. அந்த படம் நான் பண்ணேன். ஓகே. அதுல யார் கேரக்டர் சார்? அதுல இவர் பண்ணிருக்கல விவேக் சார். லிவிங்ஸ்டன் அந்த கேரக்டர் பண்ணேன். குஷ்பூர் வந்து சுஹாசினி பண்ணாரு. ஓ யா, நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இன்னும் என்னென்ன படங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத சொல்றேன். ஐ மீன் இதெல்லாம் எனக்கு ரீமேக்னு எனக்கு தெரியாது சார். படங்கள் தெரியும், பட் இதெல்லாம் தமிழ்ல இந்த படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பாருங்க, நான் சொல்றேன் இல்ல, சின்ன மாப்பிள்ளை படம் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஓன் பேனர் நான் ரிலீஸ் பண்ணது. பிரபு சாரோட நான் பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் கேப்ல இந்த படம் ஷூட்டிங் முடிச்சிட்டேன். எங்க ஒரு பாட்டுக்காரன் இருந்தது இல்ல, அதான பிறகு எங்க ஒரு பாட்டுக்காரன். ஓகே சார். இவ்வளோ படங்கள் இப்போ பண்ணி முடிச்சிட்டிங்க. தென் வந்துட்டு உங்களோட பையன் அவரையும் நீங்கள் ஹீரோவை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்களா, இல்லை அது ஆக்சிடென்டலாக? இல்லை, நான் நினைக்கல. ஆக்சுவலி நான் நல்லா ஃபர்ஸ்ட் படிப்பு முடிச்சிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ எஸ் டன் இஸ் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன்.
ஸோ அவனுக்கு நான் சொன்னேன் வாட் நீ பண்ணு அப்படின்னு. இல்லை டேடி எனக்கு வந்துட்டு நடிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இதை பாரு நடிக்கிறேன் இல்லை தான். சரி எப்படியோ வந்தது ஆஃபரு. நான் சொன்னேன் பண்ணு, பட் டோன்ட் திங்க் இட் இஸ் ஸோ ஈஸி, டோன்ட் திங்க் இட்ஸ் ஸோ ஈஸி. பார்த்தா அவனுக்கு அது எங்கே எப்படி அவன் ஃபைட்டு எங்கே கற்றுக்கிறானோ, டான்ஸ் எங்கே கற்றுக்கிறானோ எனக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ இஸ் ப்ராக்டிஸ்டு. அவங்க அம்மா கிட்ட காமிச்சிருக்கா, ஏன் முன்னாடி காமிக்கல அவன். நான் ஒரு தடவை என்ன பார்த்தேன், நான் ரூம்ல இருந்து வெளியே வந்து இன்னொரு ரூம்ல வந்துட்டு கரண்டி முன்னாடி பண்ணி எப்படி இப்படியெல்லாம் பண்ணிட்டு ஏதோ டான்ஸ் அப்படி பண்ணிட்டு இருந்தா இப்படி. நான் சும்மா பார்த்துட்டு டக்க என்ன மூஞ்சி பார்த்துட்டு டேடி நீங்கள் எப்போ வந்தீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அங்கே. இல்லை டேடி சும்மா பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல அதான் சேம். ஓகே சார். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஹீரோஸை வந்துட்டு வில்லனா காட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு வில்லன் கதாபாத்திரங்கள் தமிழ்ல வந்துச்சுன்னா பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றேன். ஓகே, கண்டிப்பா பண்றேன் சார். இப்போ உங்களுக்கு ஏதாவது இருக்கா, ஏதாவது படம் பார்த்துட்டு இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் நீங்க பாப்பீங்களா, வாட்ச் பண்ணுவீங்களா, இவர் நல்லா பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் நோட் பண்ணியிருக்கீங்களா? 100%. இப்போ ரீசெண்டா எல்லாம் தெலுங்கு படம் பார்ப்பேன், தமிழ் படம் பார்ப்பேன். அப்புறம் வந்துட்டு முந்தானத்து ஒரு ஐ திங்க் 4-5 days பேக் பார்த்தேன். மோகன்லால் சார் அந்த பாடி வச்சுட்டு என்ன டான்ஸ் பண்றாரு அவரு. ஏதோ ஒரு இதுல வந்தது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு 2 minutes அப்படி ஒரு டான்ஸ் பண்றது வந்து. ஆனா கிரேஸ் மூமெண்ட் அப்படி பண்றாரு மோகன்லால். பாக்குறது எவ்வளவு அழகா இருக்கு தெரியும். நான் அதான் சொன்னது பிரபு சாருக்கு. அந்த பாடி வச்சுட்டு பண்றது நல்ல லைட் மூமெண்ட்ஸ் தான். ஆனா எப்படி இருக்கும் அது, அட்ராக்டிவா இருக்கு அது இல்ல. கண்டிப்பா ஹெவி தேவையில்லை, அந்த லைட் மூமெண்ட்ஸ் தான் கொஞ்சம் பாக்குறதுக்கு அவ்வளவு மஜா வரும். அந்த அது போல இப்ப அமிதாப் சார் பண்றாரு, அவர் சும்மா அப்படி இப்படி பண்றாரு அவ்வளவுதான். பினிஷ் பாக்குறதுக்கு அவங்க ஸ்டைலுக்கு அவங்க பாடி இதுக்கு இது அட்ராக்ட்ஸ் இல்லையா. கண்டிப்பா. என்னென்ன படங்கள் சார் உங்களுக்கு இப்போ இருக்கு, என்னென்ன படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க? இல்ல இப்போ இதாச்சும் இப்போ இந்த லாஸ்ட் வாரம் வந்து இது ஷூட்டிங் இல்லை. அது என்ன அது என்ன இங்க ஆஷாடம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாசம், அது ஆடி மாசம். அந்த அந்த மந்த்ல வந்து இது புது படங்கள் பூஜை போடுறது யாரும் பண்ண மாட்டாங்க, நியூ வெஞ்சர்ஸ் பண்ணாங்க. இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் தான் இருந்தது. இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. 3 படம் சைன் பண்ணிருக்கு. ஓகே சார். அப்பார்ட் ஃப்ரம் சினிமா இப்போ பாலிடிக்ஸ் அந்த விஷயங்கள் அது எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இல்லை பாலிடிக்ஸ் இருக்கும். அது பாலிடிக்ஸ் வந்துட்டு நானா போக மாட்டேன். வந்தா ஓகே, வரலையும் ஓகே. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே சார். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பாலிடிக்ஸை வச்சுட்டு அது என்னுடைய தொழில் இல்லை, அது நம்பி தான் நான் வாழணும் அப்படின்ற. ஓகே, இட் கேம், வந்தா அக்செப்ட் பண்ணலாம், இல்லையா ஓகே நோ ப்ராப்ளம், ஐ அம் ஹாப்பி. ஓகே ஓகே சார். ஐ அம் ஹாப்பி வித் மை ஃபேமிலி. சொந்த வீடு இருக்கு, சொந்த கார் இருக்கு. போதும், ஐ அம் வெரி வெரி ஹாப்பிலி. கண்டிப்பா சார். பொண்ணு கல்யாணம் ஆச்சு, டாக்டர் காட் மேரிட், எல்லாமே இப்போ உங்களுக்கு உங்களோட கடமைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பையனுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணணும். நான் கேட்டுருக்கேன், டேய் கல்யாணம் பண்ணிக்கடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு. டேடி இன்னொரு 1 year எனக்கு விட்டுருங்க, நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கிறேன். டேய் நீ பிறக்கும்போது நீ உன் வயசுல இருக்கும்போது தான் நான் அப்பா ஆயிட்டேடா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போவே நான் அப்பா இருந்தேன். டேடி எனக்கு ப்ளீஸ் டேடி அட்லீஸ்ட் ஒரு 1 year எனக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 4-5 மாசம் 4-5 months நான் கேட்டுட்டே இருக்கேன். அவங்க அம்மா சார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க உங்க பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீ அம்மா நீ கூட சொல்லுடி, நான் மட்டும் சொல்றேன். ஆஸ் அ பேரண்ட்ஸ் யூ ஷுட் ஆல்சோ டெல். நானும் சொல்றேன் அப்படின்னு. சரி சொல்லுங்க, அவன் சொல்லுங்க. அவனுக்கு ஏதோ ஒரு இது இப்போ இந்த எக்ஸாக்ட்லி இந்த மந்த் எண்ட்ல ஸ்டார்ட் ஆக போகுது புது படம். ஓகே டூயிங். ஓகே ஓகே. அது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அது. ஸோ அந்த படம் அந்த பேர் இன்னொரு படம் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த 2 movies இருக்கு அவனுக்கு. இப்போ 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார். ஸோ அவனுக்கு ஏதோ ஒரு ஹோப்ஸ் வச்சிருக்கேன். ஆல்ரெடி இந்த 1 year விட்டுருக்கு எனக்கு. டெஃபினட்டாக நான் அப்புறம் நீங்கள் என்ன பார்க்குறீங்களா? இப்போ அவரோட செலெக்ஷன்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆவீங்களா சார்? என்ன கதைகள் பண்ணுறீங்க, அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க, நீங்கள் இன்வால்வ் ஆக மாட்டீங்க? ஓகே ஓகே சார். ஏன்னா வந்தது எனக்கு வந்து பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி காட் ஃபாதர்ஸ். எங்கள் அப்பா வந்து ப்ரொடியூசர் கிடையாது, டைரக்டர் கிடையாது, ஆக்டர் கிடையாது, ஃபைனான்ஷியல் கிடையாது, எக்ஸிபிட்டர் கிடையாது, யாருமே இல்லை. நான் ஒருத்தர் தான் நான் வந்தது. ஸோ இட் கேம் கடவுள் அவர் தான் காட் ஃபாதர் எனக்கு. காட் இஸ் அ காட் ஃபாதர் எனக்கு. ஓகே. அப்புறம் படங்களை பார்த்து ரசிகர்கள் எல்லாம்
தந்தை தாயங்கள் எல்லாமே. ஸோ தி ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 36 இயர்ஸ் ஆச்சு நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. 36 இயர்ஸ் ஜெர்னி இன் மை ஃபிலிம் கேரியர். ஸோ இன்றைக்கி நான் நடிச்சுட்டே இருக்கேன். இப்போ கூட 3 படம் சைன் பண்ணியிருக்கேன் சொல்லியிருந்தேன். 3 படம் எல்லாமே கன்னடா. கன்னடா. ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் தான் கண்டிப்பாக பண்ணுறேன். கண்டிப்பாக சார். சேர்ந்தா 4ஆவது படம் வந்து கண்டிப்பாக சார். நீங்கள் நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும். பண்ணுறேன் சார், எதுக்காக இல்லை. கண்டிப்பாக சார். எனக்கு வந்துட்டு நான் உடனே சொன்னேன் இல்லை, ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு தெர் இஸ் நோ இது இல்லை. ஸோ யூ ஹேவ் டு எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப். எந்த கேரக்டராலும் சார் யூ டூ இட். இப்போ வந்துட்டு இங்கே கன்னடத்தில் கூட நான் பண்ணிட்டு மேஜர் கேரக்டர்ஸ் தான். ஹீரோ சம்படி யாரும் பண்ணுறாரு, அது ஹீரோ விட்டு நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் வரும். அதுக்கு பிகாஸ் தே வாண்ட் மீ. ஓகே பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணுறேன். அது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களோட நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு உங்கள் சினி உலகம் யூடியூப் சேனலுக்கு அப்படியே எல்லா தமிழ்நாட்டில் எல்லா பெரியவங்களுக்கு, தந்தை தாயங்களுக்கு, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க எல்லாருக்குமே ஆண்டவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். நல்ல ஹெல்த்து முக்கியமாக, எல்லாருக்கும் நல்ல ஹெல்த் கொடுக்கணும், நிம்மதி எல்லாம் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வணக்கம். தேங்க்யூ சார். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது.